பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாத்தையும் வாட்ஸ்அப்லேயே பார்க்குறாங்க. இந்த தாத்தா பார்த்தா இந்த எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்காங்க. சரி இருக்கட்டும், இது அறிவியலை பயன்படுத்தலாம். ஏன் நேரம் நிற்கிறப்ப பார்க்க வேண்டியதானே? யாரும் நேரம் பார்த்து பேசுறதில்லை. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நேற்று செல்லை பார்த்துக்கிட்டே எந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன், எங்கள் வீட்டுக்கு பதிலாக. அப்புறம் அந்த அம்மா செல்லை பார்த்துக்கிட்டே காப்பி ஓட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். யாரையும் பார்க்கறதில்ல. ஒரு காலத்தில் டிவி பார்த்தோம். அதுவும் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சிருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படிப்பா பிடிச்சிங்கன்னு. இவன் மாடியில் போய் பீரவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கட்டியை திறந்து ரூபா எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டு போய் 3 தோசை கொடுத்துருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிடாம அப்போ பிடிச்சோம். அது வரைக்கும் அவனை பார்க்கல. இப்படி இருந்தால் என்ன ஆகுது? எல்லாரோடையும் பேசணுங்கிறதுக்காக இந்த பல்லாம் கூடல இது மாதிரி காணுங்கிறப்ப கலகலப்பாக பேசுதல், சிரித்தல், கேட்கல் எல்லாம் வேண்டும். இதற்காகத்தான் இந்த மாதிரியான பொங்கல் வச்சிருக்கிறோம். இதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, பேதமில்லை. நண்பர்கள், உறவுகள், மற்ற இயற்கைக்கு நம்ம நன்றி செலுத்துகிற நாள் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது எங்கே, எங்கே இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அது நமக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி. ஏன்னா கொஞ்சம் சிரிச்சு பேசுகிறாங்க. சில பேர் எண்ணத்துக்கு பள்ள காட்டுற அப்படின்னு. ஒரு நாள் 2 வீலர் போயிட்டு இருந்தேன் மதுரையில். ஃபோனில் என் நண்பர் கமலஹாசன் கூப்பிட்டாரு. இதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாதுங்க, கூப்பிடுவார். என் நண்பர் தான், இங்கே இருக்கார், கலிஃபோர்னியா இருந்தார். நான் கூட போயிட்டு வரணுன்றேன். ஃபோனில் கொடுத்தாரா, வண்டியை ஓரமான போய்ட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன். அதுக்குள்ளே ஒருத்தர் என்கிட்ட வந்து யார் கேட்டுட்டேன்னு தெரிஞ்சு பேசுகிறீங்க. நான் அந்த ஸ்பீக்கர் பண்ணிட்டு கமலஹாசன் அப்படின்னேன். கமலஹாசன் தான். ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டிய அவர் நம்பவே இல்லை. இப்போ மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் வீட்டில் இருக்கமா, ஆமாம் அப்படின்னு பேச 2 பேர் வந்திருக்காங்க. இல்லை வீட்டில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அதில் மாற்றமே கிடையாது. மகிழ்ச்சினாலே வெளியில் தான் மகிழ்ச்சி அப்படின்னு பேச 2 பேர் இருக்காங்க. இவங்க தான் அந்த குழுவினர். நான் முதல்ல தலைப்பு சொல்லிட்டேன், படம் வேணும். இப்போ நடிகர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். முக்கியமாக அந்த நடிகர்கள் எல்லாருமே உள்ளூர் நடிகர்கள், நல்ல படிப்பாளர்கள், தமிழ் பள்ளியில் இருக்கிறவங்க, சங்கீதம் படித்தவங்க, பல்வேறு வகையான பெருமைகளையும் அருமைகளையும் உடையவர்கள். பல்லாண்டு காலமாக நம்முடைய ஜாக்சன் தமிழ் மன்றத்தில் இருக்காங்க. ஏடிஎம் குழுன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் ஏற்படும். இதில் அணியில் இருக்கவங்க நான் சொல்கிறேன். முதல்ல வீட்டிலே என்று பேசுவதற்காக வந்திருக்க வணக்கத்துக்குரிய ரஞ்சனி அவர்கள் அருமையாக வந்துருச்சா அப்படி பேசுகிறாங்க. ஏன்னா 3 நாளாக படப்படம் பண்ணிகிட்டே இருக்காரு எல்லாத்தையும். எந்திரிச்ச உடனே பெரியவங்களே தாய்ப்பாங்க சொன்ன உடனே அட்டண்டன்ஸ் மாதிரி. அதுக்காக நல்ல திருக்குறள்கள் பாடுறாங்க. அன்றைக்கி பாட்டு காமிச்சாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா தமிழ் என்பது பக்தியும் சேர்ந்தது தானங்க. கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்த பாரதிதாசன் கூட குமரகுருபரையும் ஆண்டாளையும் படிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. அது வேணும். படிக்கிற போது நமக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்ல திருமுறைகள் பாடி காமிச்சாங்க. அவங்க இன்னைக்கு வீட்டில் தான் பேசுறதுக்காக வெளியில் வந்திருக்காங்க. சரியா? அதே அணியில் பேசுவதற்காக மகிழ்ச்சி வீட்டில் தான் என்று பேசுவதற்காக நம்முடைய தேவி ரமேஷ் அவர்கள் இங்கே வருகிறார்கள். இவங்க தமிழ் பள்ளி ஆசிரியர் கூட. அவருடைய பணி எல்லா வகையான
இந்த ரியல் எஸ்டேட் மாதிரியான பணியை செய்து வருகிறார்கள். வீட்டில் இருந்தபடியே சாதனைகளை செய்கின்ற 2 பெண்மணிகளை நாம் அன்போடு வாழ்த்துவோம். மகளிர்லாம் நல்லா கைதட்டலாம், நல்லா சந்தோஷமா. ஏன்னா உங்கள் வழக்கறிஞர் இருக்கிறேன் உங்களுக்காக ஃபீஸ் வாங்காமல் வாதாட வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ ஆண்களுக்காக வருகிறதுக்கு 2 பெருமக்கள் யாருன்னு கேட்டால், முதல்ல இருப்பவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய மண் சேஷன் அவர்கள். நல்ல பேச்சாளர், பல்லாண்டுகளமாக 16 வருடமாக நம்முடைய தமிழ் மன்றத்தில் தொடர்பு கொண்டிருக்காரு. அத்தகைய பெருமை மிகுந்த அவர் இன்னைக்கு வெளியில் தான் மகிழ்ச்சியில் பேச இருக்காரு. அவரோடு பேசுவதற்காக சாதாரணமாக மதுரையிலிருந்து வந்திருக்காரு. எங்கள் ஊருக்காரு அதுக்காக தீர்ப்பெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன், நீங்கள் கவனிப்பாங்க. நம்முடைய சிஷகுமார் அவர்கள் வந்திருக்கார். வாங்க. சரி, கூட்டணி வலுவாக இருக்கிற பார்த்தீங்களா? ஊர் பற்று இருந்துச்சா? சரி, எல்லாரும் நம்ம ஊருக்கு இருக்கிறாங்க. யாதும் ஊரே. அப்புறம் என்ன, 2000 வருஷம் போது அவன் அநேகமாக ஒரு நாட்டை தாண்டி போயிருக்க மாட்டான். பாண்டி நாட்டுக்காரன் தான். யார் அந்த புலவன் வந்து கணியன் பூங்குன்றம் பேர் பார்த்தீங்களா? பூங்குன்ற நாட்டு பூங்குன்றம்ங்கிறது தான் காரைக்குடி போகிற வழியில் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. பூங்குன்ற நாட்டு பூங்குன்றம். அது அந்த வரிதான் நமக்கு தெரியுது. ஆனால் அதில் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நம்முடைய உயிர் இருக்கே, இது எதன் வழியாக செல்லுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நீரில் தண்ணீரில் போடப்பட்ட ஒரு கட்டை, மரக்கட்டை, அந்த தண்ணீருடைய இழுவைக்கு ஏற்றபடியாக போகிற மாதிரி இந்த வாழ்க்கை விதி வழியாக செல்லுகிறது. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. கல்குர்த வேண்டும் மல்லல் பேரியாற்று நீர் வழிப்படும் புனை போல், அந்த படகு அல்லது ஒரு கட்டை தண்ணி வழியாக போகக்கூடிய அந்த கட்டை மாதிரி நீர் வழிப்படும் புனை போல் ஆளுநர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெரிந்தனமாதலில் பெரியோரை வியத்தல் நிலைமை, சிறியோரை இகழ்ந்தல் அதனினும் நிலைமை தான் கடைஸ்வரி. யாராவது கேட்டால் சொல்லுங்க. யாரும் முறை சொல்லி கொடுக்குறாங்க. கடைஸ்வரின்னு தெரியும். பட்டிமன்றம் பேசுகிறப்ப வெறும் ஜோக்கா சொல்லுவாங்க நினைக்காங்க. ஜோக்குன்னு தெரியணும். ஜோக் வந்து மேலாக க்ரீம் பிஸ்கட் மாதிரி, உள்ள வந்து என்ன இருக்கலாம், அரிய செய்திகள் இருக்கலாம். அது இருந்தால் தான் நல்லா இருக்கும். நான் எங்கள் அப்பாட்ட தமிழ் படித்தேன். எனக்கு ஒரு வசதி. அவர் தான் வாத்தியார், அவர் தான் அப்பா. மாதா பிதா குரு தெய்வத்தில் குருவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான், பிதாவும். அதில் என்ன வசதி? வீட்லேயும் படிக்கலாம், பள்ளிக்கூடத்துலையும் படிக்கலாம், வீட்லேயும் அடி வாங்கலாம், பள்ளிக்கூடத்துலையும் அடி வாங்கலாம். எங்கள் அப்பா ஈவருக்குமே பார்க்க மாட்டார். ஒரு தடவை இது முதல் சொல்லி ஆரம்பிச்சு மறந்து போயிட்டாங்க. 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். என்னை திருக்குறள் வாசிக்க சொன்னார். எல்லாம் தரையில் உட்காந்துருப்போம். சின்ன பள்ளிக்கூடம் சோழவதாம்பரத்தில் முள்ளிப்பள்ளம்னு ஒரு ஊர், தெங்கரை டிஆர் மகாலிங்க ஊர், வடகரை நாங்கள்லாம். ஆத்துடைய தான் போவோம். மழை வந்தால் லீவ் விட்டுருவாங்க, என்ன தாண்டி போக முடியாது. ஆசி அப்படின்னா அப்போ நான் எந்திரிச்சு, ஊழையும் உப்பக்கிற்கான்பர் உழைவின்றி தாழாது ஏற்றுபவர். தமிழ் தான், பயப்படாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிலபஸில் இருக்காது, நீங்கள் சாய்ஸில் விட்டுருப்பீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஊழ்னா விதிங்க. அந்த விதியை கூட சில பேர் ஜெயிப்பானாம். ஊழையும் உப்பக்கிற்கான்பர் உழைவின்றி தாழாது உயர்த்து. அசராம வேலை பார்க்கிறவன் விதியோட விதி, விதிக்கு விதியாகும் என் விற்றொழி காந்தி என்றான். யாரு? விதிப்படி நடக்குதுன்னு ராமன் சொல்றான். தம்பி லட்சுமணன் சொன்னார், ஏய் என்னையா விதி விதின்னு பேசியிருக்க, விதிக்கு விதியாகும் விற்றொழி தபார், இந்த வில்ல வச்சு விதியை வீழ்த்து வைக்கிறான். இந்த பாட்டை எங்கள் அப்பா வாசிக்க சொல்கிறாரு. நான் 8ஆம் கிளாஸ் தானே, தமிழ் வாத்தியார் மகன் அதுக்காக நான் பிறக்கிறப்ப அறிவாளியா? இல்லை, ஊழையும் பதிலாக உழையும் வாசிட்டேங்க. உழையும் உப்பக்கம் காரணம் வாச்சேன். கோபத்தோடு ஒரு அறை விட்டாருங்க. நீ அலாறு ஒரு அறை, எனக்கு அது கூட படிக்கலை. கோ எஜுகேஷன் கிளாஸ். அது 5-6 பிள்ளைங்க, அதில் வச்சலாங்கிற பிள்ளை சிரிச்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு மனசு வலிக்குது.
எவ்வளோ ஞாபகம் செஞ்சுட்டாரு. திருக்குறளுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஒரு தடவை நான் இப்படி பேசி முடித்தேன். ஒருத்தர் எனக்கு மெசேஜில் அந்த வத்சலா எங்கே இருக்காங்க அப்படின்னு, மற்றதெல்லாம் ஞாபகத்துக்காரன். எதுன்னு சொல்கிறேன், ஒரு செய்தியை படிக்கிற போது நம்ம பதிகிற மாதிரி சொல்லுதல் அது வேணும் கட்டாயமா. சரி, இப்போ பட்டிமன்றத்து தலைப்பு சொல்லியாச்சு. பேசுகிறவங்களுக்கு எவ்வளவு நேரம் பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும்னு ஏன் கேட்குறோம்னா, உங்களுக்கும் பயமாக இருக்கு, எனக்கும் பயமாக இருக்கு. எப்படி நேரம் பேசுறதுக்கு நான் ஒரு கிராமத்தில் பேச போனப்போ அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், எப்படி நேரம் ஏன் பேசுறேன்னு. அவர் கண்ணுக்கு அடிக்க அழுது ஒடியாந்து என் கையை பிடிச்சி, என்ன அப்படி கேட்குறீங்க, இது உங்கள் ஊரியா, உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம். நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு உட்காந்து படுத்துட்டு தான் எதிர்த்து போங்க. 8லேருந்து 10 நிமிஷம் ஒவ்வொருத்தரும் 8லேருந்து 10 நிமிஷம் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன? சிரிப்பு வந்தா சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும் இல்லை வெளியில் போகணும்னு நினச்சிங்கனாலும் தப்பு இல்லை. 2 பேராக போகணும். எந்திரிச்சு கிளம்புறாங்க. சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன் 50 பேராக கிளம்புறது. அதில் சும்மா போகிறதில்ல, போகிறப்ப ஒரு ஆள் அப்படி போவாங்க. சொல்லி தமிழ்ச்சங்க பேசிட்டு இருக்கேன், முன்னாடி உட்காந்து போகல, சத்தம் போட்டு முடியலை அப்படின்னாரு. எனக்கு கேட்டுச்சு, என்ன முடியல அப்படின்னு. இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன். அப்படியே நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஃபோன் எடுத்துக்காது. அப்படியா அப்படி கேட்டு போகணும். சரியா, இன்னும் 2 பேரும் என்னையமானே அப்படி கேட்டுட்டு அப்படியே போகணும்.